எல்லோருக்கும் வணக்கம். இறை அருளால் நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு சொல். தமிழில் ஒரு எழுத்திலிருந்து சொல் உருவாகிறது. ஒரு எழுத்து அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தருவது சொல் எனப்படுகிறது. இது இலக்கண குறிப்பு. நாம் இப்போ பார்க்க போகிறது அன்றாட நமது வாழ்வில் சொல் என்பது எவ்வளவு பொருள் தருகிறது. பொருள் மட்டுமா தருகிறது? பல அர்த்தங்களை, மனங்களை, குணங்களை, சூழ்நிலையை, தவறை, சரியை, எண்ணத்தை, எதிர்காலத்தை, இன்பத்தை, துன்பத்தை, அழகை, அறிவை, அன்பை, வெறுப்பை, சந்தோஷத்தை என முடிவையும் ஆரம்பத்தையும் தொடங்கி வைப்பதும் தொடர வைப்பதும் முடிய வைப்பதும் முடித்து வைப்பதும் எல்லாமே சொல்தான். சொல்லில் ஒரு பொருளும் உண்டு, புதுமையும் உண்டு. இப்படிப்பட்ட சொல் சொல்லாமல், பார்வையால், செயலால், எண்ணத்தால், எக்ஸ்பிரஷனால் என எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படலாம். பொதுவாக சொல்வார்கள், சொல் என்பது நமது எண்ணத்தை, தேவையை, செயலை, கருத்தை வெளிப்படுத்த உதவும் ஒரு வழி என்று. ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்படுத்துவதும் தொடர வைப்பதும் இந்த சொல்தான். சொல்லின் வரி வடிவமே எழுத்து, அதாவது எழுதி வெளிப்படுத்துவதும் ஆகும். திருவள்ளுவர் சொல்கிறார், யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. எதை அடக்கவில்லை எனினும் நாவை அடக்கி வாழ்ந்தால் நன்மை, அப்படி இல்லையெனில் சொல் குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் என்கிறார். இதன் மூலம் நாம் அறிவது, சொல் என்பது தரும் நன்மைகளையும் ஆரம்பத்தில் கூறியது போல் அதே சொல்லால் உபயோகிப்பவரும் கேட்பவரும் எவ்வாறு துன்புறுவர் என்பதையும் திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். ஔவையாரின் ஆத்திச்சூடியை மட்டும் கவனித்தால் எப்படி வாழ்க்கை நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சிறு சிறு வாக்கியங்களிலேயே தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல். இந்த 5 வரிகளிலேயே எப்படி பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, எதை குறைக்க வேண்டும், எதை ஆற்ற வேண்டும் என சுருக்கமாக சொல்லிவிட்டார். இவையெல்லாம் நமக்கு உதாரணங்கள். ஆனால் நமது தினசரி வாழ்வில் நாம் எவ்வளவு வேகமாக பேசுகிறோம்? அடுத்தவர் கேட்கிறாரா இல்லையா, புரிந்து கொள்கிறாரா புரியவில்லையா, அதற்கு அவரது கருத்து என்ன என்று கூட சிந்திக்காமல் அம்மா, அப்பா, உறவு, நட்பு, குழந்தைகள் வளர வளர வேக வேகமாக சொற்களை உதிர்த்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஓடுகிறோம். சில சமயங்களில் எதிரில் இருப்பவர் என்ன பேசுகிறார் என்று கூட கவனிக்காமல் பேச ஆரம்பிக்கும் முன் நாம் வார்த்தைகளை கொட்டிவிட்டு சென்று விடுகிறோம். அதுவும் நாம் சற்று வளர்ந்து விட்டால் முதலில் இதனால் பாதிக்கப்படுவது நமது அம்மாதான். நன்கு யோசித்து பாருங்கள். முதலில், அதாவது வார்த்தை வந்து வளர்ந்த பின் நாம் கோபமாக வேகமாக பேசும் முதல் நபர் நமது அம்மாதான். அம்மாவிடம்தானே. அதுவும் அவர்கள் என்ன என்ன பேச்சு பேசுகிறான் பார், என்று சொல்வதற்குள் 9 வார்த்தை பேசுகிறான் என்று அதை பெருமையாக பேசி மற்றவர்களிடம் கூறுவார். ராமாயணத்தில் ராமன் கோபம் கொண்ட லக்ஷ்மணனையும் ஊர் மக்களையும் எப்படி பொறுமையாக ஆழமாக பேசி அமைதி கொள்ளச் செய்கிறார். ஏன், தாடகையிடம் கூட அவர் கோபம் கொண்டு அழிக்கவில்லை, முக்தி அடைவாய் அம்மா என்கிறார். அடுத்து பார்த்தால், சீதையை கண்ட ஆஞ்சநேயர் ராமனிடம் வந்து சீதையை கண்டேன் என்று சொன்னால் எங்கே ராமன் சீதை என்று ஆரம்பித்தால் என்னவோ ஏதோ என்று சீதையை பற்றி கவலை கொள்வார் என்று எண்ணி வேதனை கொள்வார் என்று சொல்லி, கண்டேன் சீதையை என்று கண்டுவிட்டேன் சீதையை என்றால் ராமனின் மனம் ஆறுதல் அடையும் என்று எண்ணி முதலில் கண்டேன் என்ற சொல்லை சொல்கிறார். இதனால் யோசித்து அவர் எப்படி பதில் கூறுகிறார் என்பதை அறியும்போது ஆஞ்சநேயரை சொல்லின் செல்வர் என்று செல்லமாக சொல்லி அழைக்கலாம். சொல் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்வதோடு அடுத்த தொடரில் சொல்லின் பயனை தொடருவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.